டூட் படம் எப்படி இருக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? ஹாய் ரஃபி தேட்டர் வியூஸ், நான் உங்க டைரக்டர் சாம்சன் பேசுறேன். இன்னைக்கு வந்து டியூட் படம் பத்தி பார்க்க போறோம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் இருக்காருல்ல, இப்போதைக்கு வந்து ஒரு அப்கமிங்ல பயங்கரமா இருக்கக்கூடிய ஹீரோ. ஸோ அவர் வந்து ஹீரோயின் மமிதா பைஜு கூட பயங்கர க்ளோஸ். அவங்க ரெண்டு பேரும் வந்து மாமா பொண்ணு தான் வச்சுங்களேன். பட் இருந்தாலும் பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்ல பயங்கர க்ளோஸ். ஒரு காலகட்டத்துல வந்து அந்த பொண்ணு வந்து லவ் வந்து ப்ரொபோஸ் பண்றா. இவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர் உட்காந்து யோசிச்சு, இல்லையே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இவர் போய் லவ் ப்ரொபோஸ் பண்ணலான்னு போற ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்தா படத்தோட ஸ்டோரி. படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ஒரு யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி அடுத்தன்னு ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா செம்ம சூப்பரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு. எங்கேயுமே லேக் இல்லை, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. செகண்ட் ஹாஃப்மே பாத்தீங்கன்னா இந்த பேஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர். பட் என்னன்னா, ஒரு கிளைமேக்ஸ் இருக்குல்ல, கிளைமேக்ஸ் முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து அவர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து பயங்கர ஒரு லேக் ஆயிடுச்சு. ஏன்னா இதுதான் கதைங்கிற மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் போவாரு. அது வந்து படத்துக்கு ஒரு லேக் வந்துருச்சு. அப்கோர்ஸ் கிளைமேக்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. இடப்பட்ட அந்த ஒரு லேக் தான் அந்த படத்துக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸ். மற்றபடி இந்த படம் வந்து சூப்பரா இருக்கு. அதே மாதிரி நம்ம டைரக்டரை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, படத்துல வந்து ஏகப்பட்ட ஃப்ரெஷ்ஷான சீன்ஸ். பிரதீப்போட ஒரு இன்ட்ரோ சீனே வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷா பயங்கர சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து வச்சிருந்தாரு. ஒரு நார்மலான ஒரு கதை, அந்த கதைக்களம் மாதிரி தான் போவோம். பட் அந்த சீன்ஸ்ல ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து அவர் நியூன்ஸா பண்ணது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு புது சீனு, ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு சீன் மாதிரி இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் வந்து எதுக்கு அவர் சட்டை கழட்டி நடிக்க வச்சாருன்னு தெரியல. அது ஆக்சுவலா வந்து இப்போ பிரதீப் ரங்கநாதன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் லுக் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பாடி ரொம்ப ஸ்லிமா இருக்கனால டக்குன்னு வந்து துளுத இளமை தனுஷ் தான் வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துச்சு அந்த சட்டை கட்டின சீன்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. பட் என்னன்னா, அவர் வந்து இப்போ ஓரளவுக்கு அவர் நல்ல ஒரு பேர் எடுத்துட்டாரு. பட் எல்லா படத்துலயும் வந்து அந்த ரஜினி ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்றாரு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் ரஜினி ஸ்டைல பண்றாருங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் ஸ்டைல்னா என்ன அப்படின்னா, ஒரு ரஜினி ஸ்டைலை வந்து இமிடேட் பண்றதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஸோ அது வந்து அவர் தவிர்த்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரா போகலாம். இன்னொன்று என்னன்னா, அந்த படத்துல வந்து எமோஷனல் கனெக்ட் இருக்க இடத்துலலாம் அவர் வந்து ரஜினி ஸ்டைல வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த எமோஷனலா கனெக்ட் ஆகிறத தாண்டி ஜஸ்ட் ஒரு ரொம்ப கேஷுவலா பார்த்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது. ஸோ அது வந்து ஒரு மைனஸா இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ரஜினி சார்லாம் ஒரு ஸ்டைல் வந்து ஃபிலிம் காலத்திலே போட்டாரு. அங்கெல்லாம் வந்து ரீடேக்கே கிடையாது. இப்போ டிஜிட்டல் காலத்திலேயே இவர் வந்து ஒரு ரஜினி சார் இந்த சிகரெட் போட்டு வாயில பிடிக்கிற ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதை வந்து இவர் வந்து சாக்லேட் எடுத்து கடிச்சு ஓப்பன் பண்ணி சாப்பிட்ற ரொம்ப ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பாரு. அதுல நிறைய சீன்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஷார்ட்ஸ்ல எடுக்கிறாரு, கடிச்சு ஓபன் பண்றாரு. பட் அவருக்கால ப்ராப்பரா ஓபன் பண்ணல. ஸோ அடுத்த ஒரு கட் ஷாட் போட்டு நல்லா வந்து ரேப்பர்லாம் பிரிச்சு வச்சுட்டு இவர் கடிக்கிறது வந்து ஒரு கட்டு போட்டு ஒரு க்ளோஸ் போட்டு போறாங்க. ஸோ ஒரு ஸ்டைல் போடும்போது அது வந்து ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணா வந்து கரெக்டா இருக்கும். இன்னொன்று வந்து எதுக்கு நீங்க வந்து இன்னொருத்தரோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும்னு தெரியல. இன்னொன்று நிறைய பேர் வந்து பிரதீப்பையும் தனுஷையும் வந்து கம்பேர் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிரதீப் வந்து எந்த காலகட்டத்திலும் தனுஷ் மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு காமனான விஷயம் என்னன்னா, ரெண்டு பேருக்கும் பயங்கர ஸ்லிம்மான பாடி. ஸோ அதுல ஒரு விஷயம் வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. இன்னொன்று, ரெண்டு பேருமே அப்படியே ரஜினி ஸ்டைல வந்து காப்பி அடிப்பாங்க. ஸோ அதனால வந்து இவர் பண்றதும் அவர் பண்றதும் கொஞ்சம் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. பட் தனியா வந்து ஒரு தனுஷ் ஸ்டைல காப்பி பண்ணுமே தெரியல. மமிதா பைஜு ஹீரோயினோட ஆக்டிங் செம்மங்க, வாய்ப்பே இல்லை. செம்ம சூப்பரான ஆக்டிங்கு, செம்ம கியூட்டா இருக்காங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர எமோஷனலான ஒரு ஃபிலிம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, ஓவர் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே டைம் ஒரு சோகமான விஷயம், உள்ளுக்குள்ள ஃபீலிங்ஸை அடக்கி வைக்கிற விஷயம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மம்தா பைஜுக்கு இருக்கு. அது எல்லாமே வந்து ரொம்ப அருமையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பரான ஒரு இது. அப்புறம் மமிதா பைஜுவோட லவ்வர்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சரத்குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வாய்ப்பே இல்லைங்க, செம்ம சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து சுப்ரீம் ஸ்டார்னு அந்த காலத்தில் அவரை சொல்லுவாங்க. ஸோ அவர் சுப்ரீம் ஸ்டாரா வந்து இந்த படத்துலேயே வந்து சுப்ரீம் ஆக்டிங் வந்து கொடுத்துட்டாரு. செம்ம சூப்பரான ஆக்டிங். ஏன்னா அவருக்கு வந்து என்னன்னா, ஒரு வில்லத்தனமும் இருக்கும், அதே டைம் வந்து ஒரு பாசமும் இருக்கும். ஒரு சைட்ல வில்ல அப்படியே டக்குன்னு உடனே வந்து பாசம், உடனே ஒரு காமெடி, அந்த மாதிரி ஒரு
ஃபேஸை டக்கு டக்குன்னு மாற்றி அந்த ஒரு விஷயம்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக வந்து உண்மையிலேயே வந்து நடிச்சிருக்காரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப், வாய்ப்பேல அவரோட ஆக்டிங்கு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. டெக்னிக்கல் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல, எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பர். ஆர்ட் டிபார்ட்மெண்ட், நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் எந்த பேர் எடுத்தாலுமே எதுவுமே வந்து பெருசாக நம்ம குறை சொல்ல முடியாது, எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது. இந்த படத்துல வந்து ஜாதி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு நிறைய டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஜாதி விஷயம் சொல்லும் போது நிறைய வந்து கொஞ்சம் ஒரு சில மக்கள் வந்து தாக்கி தான் சொல்லணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல வந்து சொல்றது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரையும் அது வந்து ஈஸியா வந்து பார்த்து ஏத்துக்கிட்டு, ஆமா ஜாதி விஷயம் வந்து ஏன் அவ்வளவு பாக்குறீங்க, தப்பான விஷயங்கிற மாதிரி ரொம்ப கிளீனா வந்து எல்லா ஆடியன்ஸும் வந்து ஏத்துக்கிற மாதிரி இந்த படத்துல சூப்பரா சொல்லியிருக்காரு. மற்ற டேரக்டர்ஸ் சொல்லும் போது என்னன்னா, ஒரு சில பேர் வந்து என்ன இப்படி வந்து சொல்லியிருக்காங்க, வெறும் இது மாத்திரம் வந்து பேசிருக்காங்க, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல. இந்த படத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேஸ்ல வந்து இந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு. டேரக்டர் ரொம்ப ஒரு யங் ஏஜான டேரக்டர் தான், ஆனா அவர் ஹேண்டில் பண்ண விதம்லாம் வந்து செம்ம சூப்பர். ப்ராப்ளி அவர் கூட இருந்த டீம் வந்து அப்படி ஹெல்ப் பண்ணிருக்கலாம், பட் எண்ட் ஆஃப் த டே டேரக்டர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப். இந்த படத்துல அவ்வளோ ஒரு மெச்சூரான கண்டென்ட் நிறைய இடத்துல வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். அப்புறம் இந்த கடைசியா நான் வந்து ஒரு லைட் ஸ்பாய்லர் மாதிரி வச்சுங்களேன், இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் கையாண்ட ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒரு கலாச்சார கழிவுங்கிற மாதிரி நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயம் அந்த படத்துல வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து என்னன்னா, இப்போ இது ஒரு ரியல் ஸ்பாய்லர்னு வச்சுங்களேன், நீங்க படம் பார்க்கலன்னா இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணீங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் வந்து லவ் பண்றாரு, ஆனா ஹீரோயின் வந்து இன்னொரு பையனை வந்து லவ் பண்றாங்களா. இப்போ அந்த ஜாதி விஷயத்தினால வேற வழி இல்லாம ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்து லவ் பண்ற பொண்ணை வந்து அந்த பொண்ணோட லவ்வர் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது வந்து ஒரு கலாச்சார சீர்கழிவுங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெல்லாம் இது வந்து ஓரளவுக்கு பிடிக்காது, யூத் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா வந்து டைரக்டர் ரொம்ப தெளிவா வந்து இந்த 3 கேரக்டருக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து அவ்வளவு தெளிவா வந்து இது பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலுமே இவங்க 2 பேருக்கு இடையில எந்த ஒரு செக்ஷுவல் விஷயம் கிடையாது. பிரதீப் என்னதான் அந்த பொண்ணை லவ் பண்ணாலும் எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்துல எதுவுமே பண்ணிக்க மாட்டாரு. அந்த பொண்ணோட லவ் சேர்க்கறதுக்காக தான் கல்யாணம் பண்ணு இருப்பாரு. அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப கரெக்டா இருக்கும். இவங்க பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க, அந்த பையன் தான் வந்து அப்பா. ஸோ எங்கேயுமே வந்து ஒரு சின்ன நூலளவுல மிஸ் ஆனா கூட இந்த படம் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து மாரலி வந்து ரொம்ப கரெக்டா ஒரு டீல் பண்ணியிருக்காரு. வெளியில அஃப்கோர்ஸ் வந்து இந்த ஒரு மேரேஜ் விஷயம் வந்து உல்டாவா வந்து போகும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நியூ ஏஜான ஒரு ஃபில்ம் மேக்கிங். இன்னைக்கு வந்து ரொம்ப காமனா வந்து லிவிங் அது இதுன்னு ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வர்றது வந்து கலாச்சார சீர்கேள்வின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடமே நிறைய படத்துக்கு இல்லைங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணி கமல்ஹாசன் சாரே நிறைய இன்டர்வியூஸ்லாம் முன்னாடி சொல்லியிருக்காரு. ஸோ இது சொன்னது வந்து தப்பு இல்லை, ஏன்னா மாரலி வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் கூட உங்களுக்கு புரியலன்னா ஒரு தெளிவாக ஒரு டயலாகே வச்சுட்டாரு. ஏன்னா பிரதீப் வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து, ஏன்னா நீ இவ்வளோ கேவலமான ஆளா இருக்கன்னு சொன்ன உடனே, நான் கேவலமான ஆள் இல்லைடா, ஜாதிங்கிற பேர்ல வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு தான் பாக்குறாங்க, அவன் யாரை வந்து லவ் பண்றான், அவன் மனசு என்ன, அதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படி பார்க்காத அவன் தான் வந்து வல்கரானவன், அதை யார் சப்போர்ட் பண்றான், அவன் தான் வல்கரானவன், நான் கிடையாதுங்கிற மாதிரி ஓப்பனா டயலாகே வச்சு விட்டாரு. கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு பார்க்க வேண்டிய ஒரு படம், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டைரக்டர் சார் ஒரே ஒரு சின்ன ஒரு மேட்ரு, அந்த கடைசியில எல்லாம் படத்தை முடிச்சுட்டு திரும்ப பிரதீப்புக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் எடுத்தீங்க பாத்தீங்களா, அதுதான் படத்துல கொஞ்சம் லேகா வந்துச்சு. அது இல்லாம இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட், ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தமிழ் சினிமா கொடுத்துருக்கீங்க. அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்றதுக்கு வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். நீங்க அதே சொல்ற மாதிரியே அந்த அந்த லவ்வர் வந்து வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டா, திரும்ப வந்து அந்த லவ்வரும் பாத்தீங்கன்னா நான் உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விடாம வாழ்வோ சால்வோ சந்தோஷமா இருந்தா 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கையா வாழ்வோம். நாசமா போகணும்னா கூட நம்ம போக முடியாது, அந்த எடுத்த முடிவு நல்ல முடிவு தானே. சோ அதனாலதானே அவன் நீ நல்லா சந்தோஷமா இருக்குன்னு அவனுக்கு ஒரு பொண்ணை தெரிவிக்கிறான். இல்ல இந்த படம் வந்து நீங்க ஒரு அவரு அந்த ஒரு டயலாக் வச்சிருக்காரு, நீங்க 2 பேரும் வந்து ஒண்ணு 2 பேரும் சந்தோஷமா இருப்போம், இல்ல 2 பேரும் நாசமா போவோங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. பட் நீங்க வந்து வெளியில இருந்து நீங்க கதை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து எவ்வளவு க்ளோஸா இருக்கிறவங்கன்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க, எதிர பிரதீப்பும் அந்த பொண்ணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காங்கிறதையும் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இதை தாண்டி வந்து இவரை ரிஜெக்ட் பண்ண உடனே அந்த பொண்ணு வந்து இப்ப அந்த சீன்ல இல்ல,
திரும்ப இவர் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு மனநிலைக்கு வரும்போது அந்த பொண்ணு ஓகேன்னு ஏதோ ஒன்று அரைகுறை மைண்ட்ல வந்து ஒரு டபுள் மைண்ட்ல இருக்கா, என்ன இன்னொருத்தன் ப்ரொபோஸ் பண்ணிட்டான்னு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு வந்து உண்மையா புரியுது அந்த பையனை தான் லவ் பண்றான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது இப்படிதான் நீங்க வந்து கதையை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வரீங்க. பிரதீப்போட லவரோட லவர் அப்படிங்கிற மாதிரி கதை ஃபார்ம் பண்றீங்க. இந்த இடத்துல பிரதீப் எப்படியாவது அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு ட்ரை பண்றான். பட் ஒரு ஜாதி விஷயம்னால ஒரு பயத்தினால அது பண்ண முடியல. ஸோ இவன் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். இப்போ எந்த காலகட்டத்துல அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கலான்னு இவங்க போறானோ இங்கதான் வந்து கதை நோக்கி போகுது. ஸோ இது வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து ஒரு கிரிப்பா அப்படியே பார்த்துட்டு போவான். இங்க வந்து என்னன்னா இந்த ஒரு டயலாக் சொல்லி நான் 2 பேரும் சந்தோஷமா இருப்போம், இல்லை 2 பேருமே வந்து மோசமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் பொண்ணுக்கு தேடுறேங்கிறது ஒரு தனி ஸ்டோரி. 2வது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வந்து ஒரு 3/4 படத்தை வந்து பார்த்துட்டோம். 75% ஆஃப் த மூவியை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரி ஓகே முடியாடுது, இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்டா கிளம்பலாங்கிற மாதிரி ஒரு இது போகும்போது திடீர்னு ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்து சொல்லிக்கிறீங்க. இப்போ ஆடியன்ஸோட மைண்ட் என்ன ஆகும்னா படம் முடிஞ்சுதேடா என்னடா இதை வந்து கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் போகும். அதை என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலும் நீ இவ்வளவு நேரம் சொன்ன கதையை தாண்டி இருக்கிற ஒரு விஷயம். அதுக்காக தான் நான் சொன்னேன், நீ வந்து பிரதீப் வந்து அவன் வந்து சேர்றது வந்து தப்பு, இன்னொரு பொண்ணு அவன் பாத்துக்கிறது தப்புங்கிறது நான் அந்த ஆங்கிலே போல. கதை என்ன சொல்ல வந்தீங்க, ஒரு 3/4 படத்தை வரைக்கும் இதுதான் கதை சொன்னீங்கன்னா இந்த கதையை முடிச்சுட்டு நீங்க போகணும். அதான் ஸ்கிரீன் பிளேயோட ஒரு இது நான் வந்து ஒரு டைரக்டரா பேசுறேன். நீங்க ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது அது ஆமா அவனும் சேர்ந்து போலாமான்னு சொல்லுவீங்க. பட் எந்த இடத்துல உங்களுக்கு லேக் அடிக்குது, ஒரு லேக் அடிக்குன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்கல்ல, அது காரணம் உங்களை கதையை விட்டு வெளில எடுத்துட்டாங்க. இந்த கதையை உள்ள அப்படியே டிராவல் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்கோர்ஸ் அந்த கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பா தேவையான கிளைமேக்ஸ். அந்த சரத்குமார் வச்சு அந்த கிளைமேக்ஸ் 100% அந்த கதைக்கு தேவை. அது நீங்க வந்து லீவ் பண்ண முடியாது. ஆனா எல்லாம் முடிச்சு எல்லாம் போட்டு வச்சிட்டீங்கன்னா முடிச்சு அவுத்தாகணும். ஸோ அந்த கிளைமேக்ஸ் வச்சது வந்து கரெக்ட் தான். பட் இடப்பட்ட அந்த விஷயத்த வந்து டோட்டலாவே தூக்கிருக்கலாம். எண்ணில் வேணா ஒரே ஒரு சீனை வச்சுட்டு அடுத்து ஒரு உனக்கு தான் பொண்ணு தேடுறதான் வச்சு முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டு லீட் மாதிரி மொட்டையை வச்சுட்டு கூட முடிச்சிருக்கலாம். ஒரு சீன் வச்சிங்கன்னா அது வந்து பெரிய ஒரு தவறா இருக்காது. இந்த ஒரு போர்ஷன் வச்சது வந்து எனக்கு வந்து அங்கதான் வந்து ஆடியன்ஸ் வந்து கதை விட்டு லைட்டா வெளில வந்துட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு.